கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்பொழுது நமது பாடகர் குழுவினருடைய ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடல் பிளஸட் அசுரன்ஸ் என்ற ஒரு ஆங்கில பாடல். தமிழிலே நம்முடைய கீதங்களும் கீர்த்தனைகளிலே இயேசுவை நம்பி பற்றிக்கொண்டேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலானது பென்னி கிராஸ்பி அம்மையாராலே எழுதப்பட்ட ஒரு பாடல். இவர்கள் பிறந்து 6 வாரங்களுக்குள்ளாக இவருடைய கண் பார்வையை இழந்து போனார்கள். 8 வயதிலிருந்து அநேக ஆங்கில கவிதைகளை எழுதியிருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஜோசப் நாஃபை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு இசையை வாசிக்கின்றார். அந்த இசையை கேட்டவுடனே அவர் ஒரு பாடலை அந்த இசைக்கு ஏற்றார்வாறு எழுதுகின்றார். அதுதான் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற பிளஸட் அசுரன்ஸ் என்கின்ற ஒரு பாடல். அந்த அளவிற்கு இசையோடு இயைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள். இன்றைக்கு நாம் ஆரம்ப பாடலாக பாடின போச்சும் போச்சும் என்ற பாடலாலும் இந்த அம்மையாராலே எழுதப்பட்டது. இயேசுவின் கைகள் காக்க, லெந்து காலத்திலே நாம் பாடுகின்ற இயேசுவே கல்வாரில் என்னை வைத்துக் கொள்ளும் என்கின்ற பாடலையும் இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற பாடல் எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஆகவே கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு பாடல். தன்னுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 8000த்திற்கும் மேலான கிறிஸ்தவ பாமாலைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர். கண் தெரியாத இந்த அம்மையார் தன்னால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்திருக்கிறார்கள். அதை நினைவுகூரும் வண்ணமாக மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அவருடைய கல்லறையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவள் தன்னால் இயன்றதை செய்தான். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக எதை செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய நம்பிக்கையை எவ்விதமாக வெளிப்படுத்துகின்றோம் என்ற சிந்தனையோடு இந்த பாடலை நாம் கேட்போம்.